ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு புது தொடர் போதனை ஒன்று நான் துவங்க உள்ளேன். ஒரு சில வாரங்களாக நம்ம ஒரு சில டாப்பிக்கில் நம்ம பிரசங்கங்கள் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இந்த வாரத்திலிருந்து ஒரு தொடர் போதனையை துவங்க விரும்புகிறேன். இதை பேஸ் பண்ணியே அடுத்தடுத்த வாரங்களில் நான் அடுத்தடுத்த வாரங்களில் நான் பேச விரும்புகிறேன். ஓகே, அப்போது நம்மளுடைய தொடர் போதனையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாம் யார், நம்மிடம் என்ன இருக்கிறது, நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன. இன்றைக்கி பெரும்பாலானவர்கிட்ட இருக்கிற கேள்விகளே இதுதான். நான் யார், நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன்னா என்னோடய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நான் வாழ்கிறதுக்கு அப்படி என்ன தான் இருக்குது என் கையில் அப்படின்ற நிறைய கேள்விகள் அநேகருக்கு இருக்குது. சிலருக்கு விடை தெரிந்திருக்கிறது, சிலருக்கு விடை இப்போ வரைக்கும் தெரியல, சிலருக்கு விடை எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஆனால் இந்த 3 கேள்விகளுக்கும் வேதம் தெளிவாக பதில் சொல்லுது. வேதம் தெளிவாக நமக்கு இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தருகிறது. நாம் யார், நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் வேதத்திலிருந்தே நம்ம பதில்களை எடுத்துக்கொள்ள முடியும் பாருங்கள். அப்போ என்னுடைய தொடர் போதனையை இந்த கேள்வியை டாப்பிக்காக வச்சு தான் நான் துவங்குறேன். சரி, அப்போது இந்த தொடர் போதனையோட கேள்விகளை டீல் பண்ணுறது தான், அதாவது இந்த டாப்பிக்கை நான் டீல் பண்ணுறது தான் இந்த தொடர் போதனை முழுக்க நான் பண்ண போகிறேன். இந்த டாப்பிக்கான ஆன்சர்ஸ், அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ்லாம், நாம் யாருன்றதுக்கான பதில், நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்றதுக்கான பதில், அப்புறம் நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்ற கேள்விக்கான பதில், இது எல்லாத்தையும் இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நான் இந்த தொடர் போதனை மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். அது எதனுடைய அடிப்படையிலேருந்து எடுக்க போகிறேன்னா, வேதத்திலிருந்து தான் அந்த பதில்களை நான் எடுக்க போகிறேன். சரிங்களா? இதை ஷார்ட்டாக அந்த கொஷினுக்கான ஆன்சர், இந்த 3 கேள்விகளுக்கான பதில் ஷார்ட்டாக எங்கே பார்க்க முடியும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நீங்கள் வாட்சிங்கன்னா இந்த கேள்விகளுக்கான பதிலை ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இங்கே பேதுரு சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நிருபத்தை எழுதுகிறாரு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலேருந்து தான் நம்முடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அநேகர்களுக்கு இந்த கேள்வி இருக்குது இல்லையா, நான் யார், என்னிடத்துல என்ன இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியும், என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கேன், என்னோடய எக்ஸிஸ்டன்ஸுக்கான பர்பஸ் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா. அதுக்கான பதில் என்ன இங்கேயே கொடுக்கப்படுது. நீங்கள் யார் அப்படின்ற பதிலுக்கு இங்கே பாருங்க, இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்ததான் நீங்கள் யாருன்னு போட்டுருது பாருங்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்ததான் நம்ம யார்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்து பரிசுத்தமான ஜாதி, ஹோலி நேஷன். அதுக்கப்புறமா அவருக்கு சொந்தமான, யாருக்கு சொந்தமான? தேவனுக்கு சொந்தமான ஜனமாக நம்ம இருக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்ம யாருன்ற கேள்விகளுக்கு சுருக்கமான பதில்கள் இங்கேயே கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்ம இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது கடவுள்கிட்ட.
டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்னா நேரடி அணுகல். தேவனிடத்தில் நேரடியாக நம்ம அணுக முடியும் இல்லையா? நம்ம தேவனிடத்தில் போகிறதுக்கு எந்த ஒரு வேறு ஒரு வழியை நம்ம வேறு ஒரு வழி மூலமாக போக முடியாது. நம்ம நேரடியாக தேவனிடத்தில் போக முடியும். தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக நம்ம ரீச் பண்ண முடியும். நமக்கு எதாவது தேவைன்னா நேரடியாக தேவன்கிட்ட போய் கேட்க முடியும் பாருங்கள், கிறிஸ்துவின் மூலமாக. அப்போது தேவனிடத்தில் நம்ம நேரடியான அணுகலில் இருக்கிற அந்த காரியம் நம்மக்கிட்ட இருக்குது. டைரக்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடி அணுகல் நம்மக்கிட்ட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய இரக்கமும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிறது. தேவன் தம்முடைய இரக்கத்தை நம்ம மேலே காட்டியிருக்கிறாரு, அதை நம்ம மேலே அருளி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேரடி அணுகல் டைரெக்டாக நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது இந்த தொடர்போதனையுடைய முக்கிய கருத்தே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தேவனுடைய ஜனங்கள். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம யார்? தேவனுடைய ஜனங்கள். 3 கேள்விங்க. அந்த 3 கேள்விக்கான முதல் கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன். நாம் யாருன்றது முதல் கேள்வி. அதுக்கான பதில் என்னது? நாம் தேவனுடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கென்று பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம், அவருக்கென்றே சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம தேவனுடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடையவர்கள், நாம் தேவனுடைய ஜனங்கள். அடுத்தது பாருங்கள், நம்மிடத்தில் நம்மகிட்ட என்ன இருக்குது? அதானே இப்போ கேள்வி. அடுத்த கேள்வி, நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா, தேவனிடத்துக்கு நேரடியாக போகக்கூடிய அந்த டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது, நேரடி அணுகல் இருக்குது. நம்ம ராஜரீக கூட்டம் என்று அழைக்கப்படணும் இல்லையா? அதாவது நம்முடைய ராஜாவாகிய இயேசு, அவரிடத்துல நம்ம நேரடியாக போயிட்டு என்ன பண்ண முடியும்? நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க முடியும். அப்போ நேரடி அணுகல் இருக்குது. இந்த நேரடி அணுகல்னால் என்ன, ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா என்னன்ட்டு நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டே வரேன். இனி நான் சும்மா சிம்பிளாக எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு போயிடுறேன். அடுத்து 3வது, நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ் இன் த வேர்ல்டு? இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், என்னோடய வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்குது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? உங்கள் நோக்கம் என்ன? அவருடைய புண்ணியங்களை, அவருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை, அவருடைய நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கும்படிக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. நான் சிம்பிளாக இந்த பதிலை சொல்லிடுறேன். ஆனால் எப்படிலாம் தேவன் இப்படி நமக்கு இந்த வழிகளெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாரு, இந்த பதில்களை எப்படிலாம் வந்திருக்குது. வேதத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகளோடு இருந்தாங்க, யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பர்பஸே இல்லாமல் இருந்தாங்க, யாரெல்லாம் அவங்க யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறத அதை உணராமல் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த 3 கேள்விகளை ஒன்று ஒன்றாக நம்ம பார்த்துக்கிட்டு வரப்போதும். சரி, இன்றைக்கான இந்த தொடர்போதனையை நான் ஆரம்பித்திருக்கிறேன். இந்த தொடர்போதனையோட கோல், அதாவது நோக்கம், இந்த தொடர்போதனைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த தொடர்போதனை மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை தேடிக்க முடியும், அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த தொடர்போதனைக்கும் ஒரு சில நோக்கங்கள் இருக்கிறது. இதை நான் ஏன் இந்த தொடர்போதனையை தொடங்குறேன் அப்படின்னா, 2 விஷயம் நடக்கணும். அதுக்காக தான் இந்த தொடர்போதனையை நான் நடத்துகிறேன், இந்த தொடர்போதனையை நான் பிரசங்கம் செய்ய போகிறேன். அது என்ன 2 விஷயம் நடக்கணும். இந்த தொடர்போதனை கேட்குற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஊக்கமடைந்து நம்மளால் இயன்ற வழிகளில் தேவனையும் அவருடைய மீட்பின் கிரியைகளையும் அவரை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவரை அறியாத ஜனங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். எப்படி? ஏன்னா எந்தெந்த வழியிலலாம் அதை பண்ணலாமோ அந்தந்த வழியிலலாம், அந்தந்த பாசிபிள் வேஸ்லாம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணுறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான்
இந்த தொடர் போதனையை நான் துவங்குறேன். இதனங்க நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுறீங்க, இதுதான் எல்லாருக்குமே தெரியுங்களே. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இதானே நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கரெக்டு. ஆனால் பாருங்கள், முதல்ல நீங்கள் யாருன்னு தெரியணும், உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியணும், உங்களோட வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது இன்னும் எஃபெக்டிவாக நீங்கள் சொல்லுவீங்க. உங்களை சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்கிற அந்த விதமே வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சுவிசேஷம் சொல்லணுமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த தொடர் போதனையை கேட்டதுக்கு அப்புறமா ஐயோ தேவன் இவ்வளோ செய்திருக்கிறாரா, கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லி ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு வர வச்சிடணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த தொடர் போதனையை. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்ம அவருடைய அதாவது தேவனுடைய மீட்பின் கிரியைகளை, அதாவது நற்செய்தியை நம்மளால் இயன்ற வழிகளில் அவரை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு ஊக்கப்படுறதுக்கு தான் இந்த தொடர் போதனையை நான் துவங்குகிறேன். சரிங்களா? இந்த தொடர் போதனையுடைய முதல் நோக்கம் இது. ரெண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொடர் போதனை மூலமாக கிறிஸ்துவை அறியாதவர்கள், உண்மையான தேவனை அறியாதவர்கள், அவங்க கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுதான் என்னோடய நோக்கம். இந்த தொடர் போதனையை ஒருவேளை ஒரு நான் கிறிஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க கேட்குறதுனால என்ன அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். யாரிடத்துல? தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு சொந்தமானவனாக மாற்றப்பட்டேன் அப்படின்றத உறுதியாக நம்ப வேணும். இது தெரிஞ்சுக்கிறது வேறு, ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்புறது வேறு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கிறிஸ்துவ தெரியுங்க, எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும், நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் நல்லவர், அவர் நல்லா இது பண்ணுவார், எளியவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணார், அப்புறமா அவரை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கொலை பண்ணிட்டாங்க, அவர் ஒரு நல்லவர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் சில பேர் வைத்துக்கொள்வார். இல்லை, அவர் நல்லவர் மட்டும் இல்லை, உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் உலகத்தில் வந்திருக்கிறாரு, உங்களையும் நேசிக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய இரக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக மாற்றப்பட்டு விட்டீர்கள் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து புரிந்து அதை நம்ப வேண்டும். இதுதான் இந்த தொடர் போதனையோட இரண்டாவது நோக்கம். முதல் நோக்கம் என்ன? கிறிஸ்துவாகிய நம்ம அவருடைய புண்ணியங்களை அவரை அறியாத ஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும். ரெண்டாவது நோக்கம், அவரை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் மூலமாய் கிடைத்த இரக்கத்தை அவங்க நம்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவர் மூலமாக இரக்கம் கிடைச்சிருச்சுன்னு நம்ப வேண்டும். இதுதான் அந்த தொடர் போதனையோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் இந்த தொடர் போதனையே நான் துவங்குறேன். இந்த தொடர் போதனை எத்தனை வாரங்களுக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய விஷயங்களை இதிலிருந்து ஆழமாக கற்றுக்குவோம். சரி, முதல்ல இந்த தொடர் போதனையில் முதல் நாளான இன்று அந்த முதல் கேள்வி, அதாவது நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன். இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க இல்லையா, நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே சிம்பிளாக மொட்டையாக நம்ம படிச்சுட்டு போயிடுவோம், சில பேர் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அது எவ்வளோ வெயிட்டேஜான ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு புரியாது. அதனால தான் இதை ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த 4 விஷயம் அங்கே போட்டிருக்குது பாருங்கள். நம்ம யாருன்ட்டு 4 காரியங்கள் அங்கே போட்டிருக்குது. முதல்ல நம்ம யார்? நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான முன்னிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயம். முதல்ல நம்ம யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
அடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா இது கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் போயிட்டு நம்ம நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதே நான் வருகிற வாரங்களை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்றத இங்கே சிம்பிளாக போட்டிருக்குதுல, அதை லிஸ்ட் பண்ணிடுறேன். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ரெண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். மூன்றாவது பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அவருக்கென்று தேர்ந்தெடுக்கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதிகளாக இருக்கிறோம். நான்காவது அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லையா, நாம் யார் அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலில் இப்போ நம்ம பார்த்துட்டோம். 4 விதமான லிஸ்ட்டு நமக்கு வந்திருக்குது. நம்ம யாருன்றதுக்கு 4 பதில்கள் நமக்கு கிடைத்திருக்குது. ஒன்று, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள் இல்லையா? இன்னைக்கான பிரசங்கத்தில் அந்த முதல் விஷயத்தை தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சேன். பட் ஆனால் நேரம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த எக்ஸாம்பிள்ஸை அடுத்த வாரங்களில் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாரெல்லாம் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நம்புகிறீங்க? தேவன் என்னை தாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, என்னை சூஸ் பண்ணியிருக்கிறாரு, என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத யாரெல்லாம் முழு இதயத்தோட விசுவாசிக்கிறீங்க, முழு இதயத்தோடு நம்புகிறீங்க? ஓகே, சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமல் போகலாம். சில பேர் நம்புறதுக்கான காரணம் இதை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தான் தேவன் பிறக்க வைத்தார். இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும், அவருடைய நற்செய்தியை சொல்லணும், அதுக்காக தான் நான் கிறிஸ்தவனாக பிறந்திருக்கிறேன், அதுக்காக தான் நான் இங்கே சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர். சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, தேவன் என்ன சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு வியப்பில் ஒரு ஷாக்கில் இருக்கலாம். ஆமாம், தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் நம்புறீங்க நம்பலை, அது ரெண்டாவது. ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்படுற அளவுக்கு நம்ம தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் அவங்க நம்புறதுக்கு ரொம்ப ஒரு தடையாக இருக்குது. தேவன் அவங்கள தேர்ந்தெடுத்திருந்தாலுமே சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. பாருங்கள், தேவன் என்னையா தெரிஞ்சிருக்கார், நம்பவே முடியல அப்படின்வாங்க. இல்லை, தேவன் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய அடையாளம் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், நான் எவ்வளோ கொடூரமான ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பாவி தெரியுமா, என்னையா தேவன் தேர்ந்தெடுத்துறா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்தந்த கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க விரும்புகிறேன். அப்புறம் தேவன் உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றத நான் உறுதியும் செய்ய விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, வேதத்திலேருந்தே ஒரு சில நபர்களை நான் காட்ட போகிறேன். அந்த நபர்களை தேவன் எப்படி தேர்ந்தெடுத்தார், அந்த நபர்களை தேவன் எப்படி அவங்க வாழ்க்கையை மாற்றினா, அந்த நபருடைய வாழ்க்கை தேவன் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தது, அந்த நபருடைய அடையாளம் எப்படி இருந்தது தேவன் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக, அந்த நபருடைய அடையாளம் தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமாக என்னவாக மாறினது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய உதாரணங்கள் இந்த வேதத்தில் இருக்குது. நான் அதில் குறிப்பாக ஒரு உதாரணத்தை இன்றைக்கான பிரசங்கத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்சால் நான் 2 கூட நான் சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அதாவது அவங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிறார். இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற உதாரணங்களாக கவனிங்க. கண்டிப்பாக நீங்களே நம்புவீங்க, தேவன் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நான் சொல்கிற பிரசங்கத்தை இதுக்கப்புறம் கவனிங்க. தேவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய முன் அடையாளத்தை விட அவங்களுடைய பின் அடையாளம், அதாவது தேவன் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவங்க அடையாளம் என்னவாக இருந்ததோ அதை விட தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா
அவங்களோட அடையாளம் இருக்குது இல்லையா, அவங்க அடையாளம் மாற்றப்பட்டிருக்குது இல்லையா, அந்த அடையாளம் ரொம்ப மேன்மை உள்ளதாக உயர்ந்ததாக இருக்கும். சரி, அப்போது இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள், புரியுதுங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், தேவன் தகுதியற்றவர்களை தமக்கு சொந்தமற்றவர்களை தெரிந்து கொண்டு அவங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிறார். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல தேவன் ஒருவரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவர்களை அடையாளத்தை மாற்றுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒன்றும் தகுதியுள்ளவர்கள்லாம் கிடையாது. தேவன் தமக்கு சொந்தமற்றவர்களையும் கூட தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அடையாளத்தையே மாற்றுகிறாரு, அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றுகிறாரு, அவங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றுறாரு. தான் தேவன். சரி, நம்ம தாமதிக்காமல் அந்த முதல் நபரை பார்த்துருவோம், முதல் உதாரணத்தை பார்த்துருவோம். முதல்ல ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் என்பவர் யார்? இத்தனை வருஷமாக நமக்கு சபைக்கு வர்றவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும் நான் நம்புகிறேன். யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆபிரகாம் என்பவர், ஆபிரகாம் என்பவர் விக்கிரக பொம்மைகளை விற்ற ஒரு நபர். பைபிள் சொல்லுது அவர் ஒரு விக்கிரக ஆராதனைக்கார. அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பமே, அவருடைய தகப்பனாரும் விக்கிரக ஆராதனையில் இருந்தவர் தான். அதனால தான் ஆபிரகாம் அப்படி விக்கிரகத்தை ஆராதிச்சுட்டு இருந்தார். இதை பாருங்கள், ஆபிரகாம் உண்மையான தேவன்னா யாருன்னு தெரியல அவருக்கு. ஆபிரகாமுக்கு உண்மையான தேவன்னா யார் என்பதை அவருக்கு தெரியல. உண்மையான தேவன் எங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி நடந்து கொள்வார், அதெல்லாம் தெரியல. அது தெரியாததுனால இவரே ஏதோ ஒரு கல்லையோ மண்ணையோ தெய்வமாக நினச்சிக்கிட்டு, இதான்ப்பா தெய்வம்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு விக்கிரகத்தை தெய்வமாக நினச்சி வணங்கிட்டு இருக்கிறாரு. பைபிளில் சொல்லப்படுது அவங்க ஒரு தேவனை மட்டும்தான், ஒரு விக்கிரகத்தை மட்டும் தான் வணங்கினாங்கன்னு இல்லை. அங்கே நிறைய விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, யோசுவா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யோசுவா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் என்ன இங்கே போட்டிருக்குது, இங்கே பாருங்கள் 2ஆம் வசனத்தோட கடைசியில், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன். தேராகன்றது யாரோட தகப்பன்? ஆபிரகாமுடைய தகப்பன் இல்லையா? அந்த ஆபிரகாமுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் பேர் நாகோர். ஓகேங்களா? அதான் இங்கே போட்டிருக்கிறது. பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவர் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் யாரை சேவிச்சாங்க? வேறே தேவர்களை. எனக்கு தெரிஞ்சு அங்கே பல தேவர்களை கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பாலித்தீசம் இருந்திருக்கும். நிறைய தெய்வங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆபிரகாமோடைய குடும்பத்தாரும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த வசனத்தை பாருங்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியல, உண்மையான தேவன் எப்படி இருப்பார்னு தெரியல. அதனால் பொய்யான தெய்வத்தை என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன சொல்லப்போனால் தேவன்னா யாருன்னு தெரில, இவர் தான் தெய்வன் நினச்சிக்கிட்டு ஒரு உருவத்தை வணங்குறாரு. அதுதான் தெய்வம் நினச்சிட்ருக்காரு. ஆனால் உண்மையான தேவனே இறங்கி தேர்ந்தெடுக்கிறார், ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். உண்மையான தேவனாக கர்த்தரே என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இருக்காரு. ஆபிரகாம்ன்றது அப்படின்ற ஒரு மனிதன், அவர் அடையாளம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தது. அவர் மட்டும் இல்லை, குடும்பத்தாரும் விக்கிரகத்தை சேவிச்சாங்க, விக்கிரக தெய்வங்களை வணங்கினாங்க. ஆனால் தேவன் ஆபிரகாமை தான் தேர்ந்தெடுத்தார். யாரை தேர்ந்தெடுத்தார்? உண்மையான தேவன்னா யாருன்னு தெரியாத அந்த ஆபிரகாமை தான் என்ன பண்ணார், தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் தேர்ந்தெடுத்தார். பாருங்கள், ஆபிரகாமும் ஒரு சாதாரண மனுஷன்தான்.
அவர் நம்ம இப்போ வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு அழைக்கிறோம், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா? ஆனால் அவரும் சாதாரண ஒரு மனுஷன்தான். பாருங்க ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரண மனிதன். அவர் வந்து ஒரு நாடோடி. அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அவருடைய அப்பாவுடைய குடும்பத்தையே பார்த்துக்கணும், அவர் அப்பாவோட சொத்தை பார்த்துக்கணும், அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அதை அவன் 12:1 சொல்கிறாரு, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வந்துருப்பா அப்படின்றாரு. என்ன பண்ணிடு, தகப்பன் வீட்டை விட்டு வந்துடு அப்படின்றார். இங்கே பாருங்கள் 12ஆம் வசனம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறார் பாருங்க. அவர் யாருன்னே தெரியாது. அதாவது ஆபிரகாமுக்கு உண்மையான தேவனா யாருன்னே தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு உண்மையான தேவன் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. ஆனால் தேவன் தன்னை யாருன்னு தெரியாமல் இருக்கிற அந்த நபரை, அதாவது ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரண மனிதர். அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆள்லாம் என்ன கிடையாது, ரொம்ப வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனாலுமே தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட தேவன். அது மட்டும் இல்லாமல் தேவன் ஆபிரகாமை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துட்ருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு, ஆபிரகாமை மட்டும் தான் தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. பாருங்கள், ஆபிரகாம் இருக்கிறப்போ அவர் கூட எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவருடைய சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க, அதாவது நாகோர் இருந்திருக்கிறாரு, அவங்க அப்பா இருந்திருக்கிறாரு, அவருடைய குடும்பத்தார்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் ஸ்பெசிஃபிக்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார், ஸ்பெசிஃபிக்காக ஆபிரகாமை செலக்ட் பண்ணுறார். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. தேவன் வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு தகுதி இல்லை, ரொம்ப சாதாரணமாக மனுஷன். இன்னும் அங்கே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆபிரகாமை தவிர. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். பாருங்க, அழைக்கிறார். எவ்வளோ நல்ல இந்த தேவன் பாருங்கள், எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் பாருங்கள். இங்கே 12ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குதுங்க. என்னது? ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனான தேராக இருக்கார் இல்லையா, அவருடைய வீடுகள், அந்த அவருடைய சகோதரி எல்லாவற்றையும் விட்டு, அந்த இனத்தை விட்டு பிரிந்து போகணும். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு கடமை இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், தேராகுக்கு அடுத்து அங்கே ஆபிரகாமுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு யார் தேவை, யார்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது, யார் அந்த ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படின்னா ஆபிரகாம் தான் அவருடைய குடும்பத்துக்கு பொறுப்பு. ஆபிரகாம் தான் அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், அவருடைய தகப்பனுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், அவருடைய சகோதரர்களை பார்த்துக்கணும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும். இவ்வளோ பொறுப்புகளை ஆபிரகாமுக்கு அவருடைய தகப்பன் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, நீ உன் தகப்பனையும் உன் இனத்தையும் விட்டுட்டே என்ன பண்ணு, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ, நான் காட்டுற இடத்துக்கு போ, அங்கே நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை நீ அப்படி பண்ணினா, நான் காட்டுற இடத்துக்கு நீங்கள் போனீன்னா உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன். அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலான ஆள்லாம் கிடையாது, ஏற்கனவே சொன்ன பேர். அவர் வந்து சாதாரண மனிதர். அவருக்குன்னு சில குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது.
அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் ஒன்றும் ஸ்பெஷலான ஆள்லாம் கிடையாது, ஆபிரகாம் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் பாருங்கள், பைபிளில் பாருங்கள், எங்கேனாலும் ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தரை தேடி சென்றான் அப்படின்னு இருக்காது. தேவன் தான் ஆபிரகாமை அழைத்தார், தேவன் தான் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், தேவன் தான் ஆபிரகாமிடம் பேசினார்னு வரும். அப்போது இங்கிருந்து என்ன கற்றுக்கலாம்? இட்ஸ் நாட் ஆபிரகாம் டுக் இனிஷியேஷன், இட்ஸ் காட் who took initiation. அதாவது தேவன் தான் இதுக்கு இப்படி இனிஷியேட்டிவை எடுக்கிறாரு. தேவன்னா ஆபிரகாமை போய் பார்க்கணும், ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கணுன்றக்குரிய இனிஷியேட்டிவை எடுக்கிறாரு. ஆபிரகாமோட கடவுளை போய் தேடி போய் என்னை தேர்ந்தெடுக்க போய் நிற்கல பாருங்கள். தேவனே என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எந்த முயற்சியும் கடவுளை தேடுறதுக்கு எதோ முயற்சி எடுத்தார் அப்படின்னு போடப்படல, தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தாருன்னு தான் போட்டிருக்குது இல்லையா? அப்போ தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆபிரகாமை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் முழுமையாக தேவனாகிய கர்த்தர் முழுமையாக ஆபிரகாமை என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. இதை ஆபிரகாமோட முயற்சினால் கிடையாது, ஆபிரகாமோடைய தகுதியினால் தேர்ந்தெடுக்கலை. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவரை பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆபிரகாம் மேலே தேவன் கிருபையை காட்டுறார். ஆபிரகாம் மேலே தேவன் கிருபையாக இருக்கிறார். ஏன் கிருபையை காட்டணும் அப்படின்னா, முதல்ல இந்த கிருபை யார்கிட்ட காட்டுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த கிருபைனா என்ன அப்படின்றத சொல்கிறேன். கிருபை அப்படின்றது தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படுகின்ற தயவாகும். இந்த மன்னிப்பை பெறுறதுக்கு தகுதியே இல்லை, இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தயவு பாராட்டி அதே காரியத்தை கொடுக்குறாங்க பாருங்களா, அதுதான். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினார். ஆபிரகாமுக்கு தேவன், அதாவது ஆபிரகாமுக்கு தேவனால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி இல்லை. அவர் அவ்வளோ ஸ்பெஷலான ஆளும் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸரும் கிடையாது. சாதாரண ஆள், கடவுளை கூட யாருன்னு தெரியல, விக்கிரக ஆராதனை செஞ்சிட்ருக்கிறாரு. உண்மையான கடவுளை அறியாத ஒரு நபராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நபர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய முன்னோடியான ஆதாம், அவருடைய பாவம் இப்போது ஆதாமையும் என்ன பண்ணிகிட்ருக்குது? ஆண்டு கொண்டுட்டுருக்குது. ஆனாலுமே தேவன் கிருபையாக இருக்கிறாரு. ஆபிரகாம் மேலே கிருபையை காட்டிடுறாரு, ஆபிரகாம் மேலே தயவாக இருந்திருக்கிறாரு. அதனால் ஆபிரகாமை என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுக்கிறாரு. பாருங்கள், ஆபிரகாமை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் காரணம் தேவன் ஆபிரகாம் மேலே கிருபையாக இருக்கிறார். அதனால தான், அந்த கிருபையினால தான் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். தேவன் ஆபிரகாம் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால தான் தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். இன்னொரு முக்கியமான காரணம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ நான் சொல்ல போகிறது. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தது முக்கிய காரணம், முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்து ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியிலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய மேசியா, இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய மேசியா ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறக்க வைப்பதற்காக தான் தேவன் ஆபிரகாமையே தேர்ந்தெடுக்கிறார். இந்த மேசியா என்ன பண்ண போகிறாரு? இந்த மேசியா இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் நமக்காக வாழ்ந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டு எல்லா பாவத்துக்கான நிவாரணத்தையும் சிலுவையில் செலுத்திவிட்டு முழு மனு வர்க்கத்திற்கும் ரட்சிப்பை தர வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கணும்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் இயேசு வர முடியாது. ஆபிரகாமுடைய சந்ததியில் இயேசு வர முடியலை அப்படின்னா இந்த உலகத்துக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? இந்த உலகத்தை எப்படி ரட்சிக்கப்படும்? இந்த உலகத்தில் எப்படி பாவம் நிர்மலமாக்கப்படும்? பாவத்துக்கான நிவாரண பலி எப்படி செலுத்தப்படும்? அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆபிரகாம் மூலமாக அவருடைய சந்ததியை தேர்ந்தெடுக்கிறாரு. சந்ததியாக தேவன் ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு
கிருபை அளித்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னித்து அவங்கள அரவணைச்சு தேவன் அதே ஆபிரகாமுடைய சந்ததியில் தன்னுடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்தார். அதாவது இந்த உலகத்தினுடைய மேசியாவை பிறக்க வைத்தார். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை உண்டாக்கி அதை இலவசமாய் கொடுத்து விட்டார். பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். இவரோட திட்டம், இவருடைய பர்பஸ் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுக்கான பர்பஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா ஆபிரகாம் மூலமாக தான் கிறிஸ்து வரணுன்ட்டு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான தேவன். பாருங்கள், ஆபிரகாமை தவிராங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ கூட ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். நம்ம சமுதாயத்தில் நம்ம மட்டும் தான் இருக்கிறோமா? நம்ம ஒருத்தர் தான் நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிறோமா கேட்டால் கிடையாது. நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பம் இருக்குது. நம்முடைய குடும்பத்து பக்கத்தில் உறவினர்கள் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டார்கள் இருக்கிறாங்க. ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 100 குடும்பமாவது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஊரில் வசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஊர்லேயே அப்படின்னா ஆபிரகாம் இருந்த இடத்துல பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே வாழ்ந்திருப்பாங்க. அத்தனை பேரை தேவன் தேர்ந்தெடுக்கல. அத்தனை பேருக்கு மத்தியில் தேவன் ஒரே ஒரு நபரை, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். எதுக்கு? அந்த ஆபிரகாம் மூலமாக மேசியாவை, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே மேசியாவை வரவழைப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்ததோடு விட்டுல, ஆபிரகாம் அப்படியே லீட் பண்ணுறாரு, அப்படியே கைட் பண்ணுறாரு, அப்படியே ஆசீர்வதிச்சு ஆபிரகாமோட ஒரு உறவை மேம்படுத்துகிறாரு. ஆபிரகாமோட ஒரு உறவை தேவன் ஏற்படுத்துகிறாரு. அதனால் உறவு அப்படின்னு பார்த்தோம்னா உடன்படிக்கையின் உறவை ஏற்படுத்துகிறார். கவனன்ட் ரிலேஷன்ஷிப். ஆதியாகமம் 15 ஆபிரகாம் கூட தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு, உடன்படிக்கையும் பண்ணுறாரு. உடன்படிக்கைனா என்ன? எனக்கு ஒன்றா நீ வரணும், உனக்கு ஒன்றா நான் வரணும், அதானே? அப்புறம் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. ஒன்று பாரு, உனக்கு ஒன்றுனா நான் வரேன், எனக்கு என்னுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நீ ரெடியாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து நீ செலக்டர் போ அப்படின்றது மாதிரி விட்டுல, ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலும் ஆபிரகாமை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் ஆபிரகாமுக்கு அடுத்து என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, இதுதான் தேவன். தேவன் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவங்கள தேர்ந்ததோடு அப்படியே விட்டுற மாட்டார். அவங்கள அடுத்தடுத்து என்ன பண்ணணும்ன்ட்டு அவங்களுக்கு அப்படியே 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ பாருங்கள், தேவன் பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, தேவன் தமக்கு சொந்தமற்றவர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அடையாளத்தை என்ன பண்ணுறாரு, மாற்றிடுவார். இப்போ இங்கே இந்த ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமுடைய முந்தின அடையாளம் என்ன? அவர் விக்கிரகாராதனைக்கார. உண்மையான தேவன்னா யாருன்னு தெரியாதவர். உண்மையான தேவன்னா யாருன்னு தெரியாதவர். ஆனால் ஒன்ஸ் தேவன் ஆபிரகாமை சூஸ் பண்ணிட்ட பிறகு அவருடைய அடையாளம் என்னவா மாறி இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். வாங்க பாருங்கள். ஆபிரகாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய அடையாளம் எப்படி மாறுது? தேவனாகிய கர்த்தரே அப்படி மாற்றுறாரு ஆபிரகாமுடைய அடையாளத்தை. முதல்ல அவர் பேர் மாற்றுறதுல, ஆபிரகாமுடைய பேரை மாற்றுறதுல தெரியும். இப்போ நம்ம ஆபிரகாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமோட உண்மையான பெயர், இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆபிராம். ஆபிராம். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு கூட ஆபிரகாம்னு போடல, ஆபிராம்னு போட்டிருக்குது. சரி, இந்த ஆபிராம்னா என்ன அர்த்தம், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஆப் அப்படின்னா அப்பா, ராம் அப்படின்னா உயர்த்தப்பட்ட, விச் மீன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலே என்ன பண்ணுறாரு, பேரை மாற்றிடுறாரு. அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட பேரை மாற்றிடுறாரு. ஆபிரகாம் யார்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிராமுடைய பேரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறாரு. அதோடைய 5ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறாங்க. ஒருத்தரை தேர்ந்தெடுத்து
தேர்ந்தெடுத்த நபரை தனக்கு சொந்தமாக்கி அந்த அந்த நபருடைய முந்தின அடையாளத்தை விட பிந்தின அடையாளத்தை மகிமையுள்ள அடையாளமாக மாற்றுறாரு. பாருங்கள், இது உண்மையாலே தேவனுடைய மிகுந்த கிருபைங்க. உண்மையாலே தேவனுடைய மிகுந்த கிருபை. ஆபிரகாம் ஒன்றும் ஸ்பெஷலான ஆள். ஆபிரகாம் வந்து பெரிய ஆள். ஆபிரகாம் வந்து நிறைய சொத்து வச்சுருந்தார், நிறைய ஆள், அவருக்கு நல்ல பலம் இருந்தது, ஆட்கள் பலம் இருந்தது. அவர் சொன்னால் அது நடக்கும், இது நடக்கும், அதனால தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆபிரகாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். ஆபிரகாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். அஃப்கோர்ஸ் அவங்க அப்பா கிட்டே எல்லாம் இருந்தது. ஆனால் ஆபிரகாம்னு வர்றப்ப, ஆபிரகாம் ஒரு தனி நபர்னு வர்றப்ப ஆபிரகாம் கிட்ட ஒன்றுமே இல்லை. தேவன் ஆபிரகாமை ஒருவனாக இருக்கையில் அழைத்தார், ஒருவனாக இருக்கையில் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கும்படியாகவும் அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை அவருடைய சந்ததியிலே பிறக்க செய்கிறதுக்காகவும் அந்த கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு மனு உலகத்துக்கு வரும்படியாகவும் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இது மிக மகத்தான அழைப்புங்க. இது மிக மகத்தான கிருபை. இது மிகப்பெரிய கிருபை, மிகுந்த கிருபை. பாருங்க, தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவருடைய முழு அடையாளத்தையும் மாற்றிட்டார். அப்போ முந்தின அடையாளம் என்ன? விக்கிரக ஆராதனைக்காரர் உண்மையான தேவன்னா யாருன்னு தெரியாது. ஆனால் ஒன்ஸ் தேவன் அவரை அழைச்சதுக்கு அப்புறமா, தேவன் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா ஆபிரகாமுடைய அதற்கு பின்னான அடையாளம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நண்பன், அதாவது விக்கிரக ஆராதனைக்காரன் என்ற அடையாளத்திலிருந்து தேவனை அறியாதவன் என்ற அடையாளத்திலிருந்து தேவனுடைய சிநேகிதன் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு மாற்றப்பட்டார். விக்கிரக ஆராதனைக்காரன் அப்படின்றதுலேருந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்ற அடையாளத்தில் அவர் வந்துட்டார். பாருங்கள், இது எப்படி நான் ஆபிரகாம் வந்து தேவனுக்கு சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுது. அப்படியே ஆபிரகாம் தன்னை விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இப்போ பாருங்கள், விக்கிரகாராதனைக்காரன் அப்படின்ற ஒரு பட்டத்திலிருந்து, அப்படின்ற ஒரு அடையாளத்திலிருந்து தேவனுடைய சிநேகிதன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். ஒரு நாடோடி, ஒரு பரதேசி அப்படின்ற ஒரு அடையாளத்திலிருந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்ற அடையாளத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். இந்த ஆபிரகாம் மூலமாக வந்தவங்க தான் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ பாருங்கள், இப்போ அடுத்து நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க இன்னொரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல உதாரணமாக இருக்கிறாங்க. ஆனால் அதே இஸ்ரேல் ஜனங்கள் தான் சில நேரங்களில் நம்ம அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும் மீன்ஸ் நன்மைகளை கற்றுக்க வேண்டும், தீமைகளை செய்யக்கூடாதுன்றதை கற்றுக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள்கிட்டேருந்து சில நன்மைகளை நம்ம கற்றுக்கலாம். அதே நேரத்தில் சில செய்யக்கூடாத விஷயங்களுக்கு தான் அதை நம்ம செய்யக்கூடாதுன்ட்டு கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் முறுமுறுக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கலாம். எப்படி? அவங்க நிறைய விஷயத்தில் முறுமுறுத்ததுனால தான் கானான் தேசத்தில் பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் போய் சேர முடியலை. அப்போ பாருங்கள், சில விஷயங்கள் இஸ்ரவேலர்கிட்டேருந்து கற்றுக்கணும், சில விஷயங்கள் இஸ்ரவேலர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கணும். சில விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு செய்யணும், சில விஷயம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரி, நம்ம அடுத்த இஸ்ரவேலர்களை பார்ப்போம். இந்த இஸ்ரவேலர்கள் பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிறந்த மகன்தான் ஈசாக்குக்கு பிறந்த மகன்தான் யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய பேர் தான் என்னவாம் தேவன் மாற்றுறாரு அப்படின்னா இஸ்ரவேல் அப்படின்னு மாற்றுறாரு. என்னன்னு மாற்றுறாரு? இஸ்ரவேல் அப்படின்ட்டு மாற்றுறாரு. ஏன்னா யாக்கோபுன்ற பேருக்கு வந்து அர்த்தம் எத்தன்னா ஏமாத்துருவேன், பொய் சொல்கிறவன், ஏமாற்று வேலை பண்ணுறவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் தேவன் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேலுடைய, அதாவது இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் வந்து 12 பேர். எத்தனை பேர்? 12 பேர். இதில் இளையவர் தான் யாருன்னா யோசேப்பு. இவர் வந்து
சிறு வயசுலேயே என்ன பண்ணியிருக்கிறா, இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேவன் சொப்பனங்கள் மூலமாக இவர்கிட்ட பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாக இவர்கிட்ட பேசுகிறாரு. ஒரு நாள் தரிசனத்தை காண்றாரு. அந்த தரிசனத்தில் இவருடைய சகோதரர்கள், அதாவது யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் இவர் காலில் வந்து விழுகிற மாதிரியும் அவங்களாம் இவர் பணிந்து கொள்கிற மாதிரியும் இவர் பார்க்குறாரு. இதை போய்ட்டு அவங்க சகோதரர்கிட்ட போய் சொல்கிறப்போ அவங்க சகோதரர் ரொம்ப கோவப்பட்டு இவர் என்ன பண்ணிடுறாங்க, இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழியில் போட்டு கொண்டுடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இல்லை வேண்டாம், இவரை வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு யார்கிட்ட வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எகிப்து தேசத்து ஆளுகிட்ட வித்துடுறாங்க. அந்த ஆள் யோசேப்பை அடிமையாக கொண்டு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்காரனாக வைத்தார். கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்கு, அந்த எகிப்தியன் வீட்டுக்கு, அந்த போத்திபார் வீட்டுக்கு இந்த யோசேப்பு தலைவனாக மாறிட்டான். அங்கேயே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வீண் பழி சுமத்தப்பட்டதுனால அங்கேருந்து எகிப்து சிறைக்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலையாக மாறிடுறது. இதுக்கப்புறமா பார்வோன் ராஜாக்கு, எகிப்தின் ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு தரிசனம் வருது. அந்த சொப்பனத்தில், அந்த தரிசனத்தில் அவர் சில விஷயங்களை பார்க்குறாரு. ஆனால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல. அது எனக்கு யாராவது புரிய வைக்க முடியுமான்னு கேட்குறப்போ யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டு யோசேப்பை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமா யோசேப்பு இந்த இதாக காரியம், இதுதான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லின பிறகு அந்த பார்வோன் ராஜா யோசேப்பை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிறார், ஒரு அதிகாரியாக வைக்கிறார். இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் வந்து இஸ்ரவேலர்கள், அதாவது யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து ஒரு நாள் வராங்க. பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் வந்து தானியங்கள்லாம் வாங்குறதுக்கு வராங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, யோசேப்பு இவங்களை கண்டுபிடிச்சி, இவங்க நம்ம சகோதரர்கள் தான் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பாவை கூட்டு வந்து எல்லாரும் ஒப்புரவாகி எல்லாம் சமாதானமாக மாறிட்டாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள், அதாவது யாக்கோபுடைய வம்சத்தார்கள் எல்லாருமே இப்போ எங்கே இருக்கிறாங்க, எகிப்து நாட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஒரு பெரிய கதை, ஷார்ட்டாக செம்ம ஸ்பீடாக போயிட்டேன். ஹோப் நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஓகேங்களா? சப்போஸ் இது புதுசாக உங்களுக்கு தெரியுது அப்படிங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் ஃபுல்லாக போய் படித்து பாருங்கள். அப்போ இந்த கதை உங்களுக்கு தெரியும். இது கதைன்னு சொல்ல மாட்டேன், இது நிஜமாக நிஜத்தில் நடந்த ஒரு சரித்திரம், ஒரு சம்பவம். இதை வந்து உங்களுக்கு ஒரு கதை வடிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ பாருங்கள், இப்போது இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வந்துட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் யோசேப்பை செத்துட்டாரு, யோசேப்பை அதிகாரியாக வச்ச ராஜாவை செத்துட்டாரு. இப்போ புதிய ராஜா, யோசேப்பை பற்றி தெரியாத ராஜா வந்து எகிப்தில் பார்வோனாக இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எகிப்தியர்களை ஒடுக்குறாரு, அடிமைத்தனத்துக்கு தள்ளுறாரு, அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்துகிறாரு, துன்பப்படுத்துகிறாரு, உபத்திரவப்படுத்துகிறாரு. அப்போது இந்த இஸ்ரவேலர்களோட அடையாளம் இப்போ என்னவா மாறிடுச்சு இந்த எகிப்து தேசத்தில் அப்படின்னா, அடிமைகளாக மாறிட்டார்கள். அவங்களுடைய அடையாளம் என்னது? அடிமைகள். அதுக்கப்புறமா அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, மிக சிறிய கூட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிறிய கூட்டம் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா, பலவீனமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு பலமான ஆட்கள் கிடையாது. அவங்க ரொம்ப பலவீனமான ஆட்கள், பலனற்றவர்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்நியர்கள், பரதேசிகள். அப்போ பாருங்கள், இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க, மிக சின்ன கூட்டமாக இருக்கிறாங்க, பலவீனர்களாக இருக்கிறாங்க, அந்நியர்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய அடையாளம். ஆனாலும் தேவன் இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேலர்களை அந்த எகிப்திலிருந்து மீட்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். யாத்திராகமம் புஸ்தகம் முழுசாக வாசிங்கன்னா, தேவன் எப்படிலாம் இஸ்ரவேலர்களை மீட்டு அவங்கள வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போய் பாலந்தேனம் ஓடுகிற கானான் தேசத்தில் சுதந்திரிக்க செய்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது தேவன் ஏன் இஸ்ரவேலர்களை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன் இஸ்ரவேலர்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, தேவன் பாருங்கள், ஏற்கனவே இதெல்லாம் நடக்கும்னு முன்னே ஆபிரகாமுக்கு அறிவித்திருந்தார். ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுறாரு இல்லையா? இந்த தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதியாகமம் 15:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் ஆபிரகாமை, யார்? தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்தியர்களை சேவிப்பார்கள், அதை தான் சொல்கிறார். அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம், எவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறார் பாருங்க, 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடுவாய்
இதுக்கு அடுத்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்னது? இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். யாரை? எகிப்து தேசத்து மக்களை நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அதாவது அவங்களுக்கு ஒரு மீட்பு இருக்குது அப்படின்றத தேவனே வந்து என்ன பண்ணிட்டாரு? முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. யாருக்கு அறிவிச்சாரு? ஆபிரகாமுக்கு. எப்போ? அவருக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, ஈசாக்க பிறப்பதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டாரு? இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு அறிவிச்சாரு. அதன் நினைவு கூர்ந்த தேவன் இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்களை மீட்கிறார். பாருங்க, எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இவர் எவ்வளோ கிருபை உள்ளவர் பாருங்க. இவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அதை மறக்காமல் தலைமுறை தோறும் அதை காத்து அதை நடத்துகிறார். இதை பற்றி நம்ம உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். தேவன் எப்படியெல்லாம் இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார், என்னென்ன க்ரைட்டீரியாவில் தேவன் வந்து இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். 6லேருந்து 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, அதாவது இஸ்ரவேலர் ஜனங்களை தான் இங்கே பார்த்து சொல்கிறாரு. ஓகேங்களா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டா. அதாவது உலகத்தில் நிறைய பேர் இருந்தாங்கப்பா, ஆனால் தேவன் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? சொந்தமாக செலக்ட் பண்ணியிருக்கார், சூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்க, சகல ஜனங்களிலும், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நீ திரட்சியான ஜனம் என்று, நீ வந்து பெரிய ஆளுன்ட்டு நான் வந்து கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பெரிய ஆளுங்க, நீங்கள் வந்து ரொம்ப பலமுள்ளவங்க, நீங்கள் வந்து ரொம்ப கிரேட்டான ஆளுங்க அப்படின்றதுனால கடவுள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணலை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்கன்றதை உங்களை சொல்கிற பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க? கொஞ்சமாக இருந்தீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் கொஞ்சமாக இருந்தீங்க. ஆனாலுமே கர்த்தர் உங்களில் அன்புக்கு வந்ததிலும், இந்த கர்த்தர் உங்களில் அன்புக்கு வந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை, யார்? யாக்கோபுக்கு, யார்? ஆபிரகாமுக்கு ஒரு ஆணையிட்டார் பார்த்தீங்களா? ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார் பார்த்தீங்களா? உன்னுடைய சந்ததியார் வந்து 400 வருஷம் அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள், அங்கே எல்லாரும் ஒடுக்கப்படுவார்கள், உபத்திரப்படுவார்கள்ன்ட்டு. ஆனாலுமே நான் அவங்க மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு? காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, எங்கேருந்து? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்று உங்களை மீட்டு கொண்டார். பாருங்க, தேவன் செலக்ட் பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பெரிய ஆட்களாக இருக்கணும், சகல ஜனங்களிலும் பெரியவர்களாக இருக்கணும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், ரொம்ப இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தகுதி தேவையே கிடையாது. தேவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அது அவருடைய மிகுந்த கிருபையின்படியும் அன்பின்படியும் தேர்ந்தெடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப சிறிய கூட்டமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப பலவீனர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்களாம் பெரிய ஆள், நீங்களாம் ஏதோ தகுதியான ஆளுன்றதுனால இல்லை, தகுதியே இல்லை, ஆனால் தெரிந்து கொண்டார். ஏன்? அவருடைய உங்கள் கிருபையை உங்களுக்கு காட்டியிருக்கிறார். அவருடைய கிருபையின்படி உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய அன்பின்படி உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை நேசித்ததினால் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்கள் மேல் அன்பு வைத்ததினால் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டார். அதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார்லே, அதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. எதுக்கு தெரியுமா இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டதுனால தான் இஸ்ரவேலர்கள் மூலமாக மேசியா வர முடியும். பாருங்கள், ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேலர்கள் வந்தாங்களா? இப்போ இஸ்ரவேலர்களே தெரிந்து கொண்டாரு. ஏன் தெரிந்து கொள்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் மூலமாக தாவீது வருவார், தாவீதின் மூலமாக மேசியா வருவார். மேசியா யார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார். இந்த உலகத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்து மனு உலகத்திற்கு ரட்சிப்பை அளிப்பார். இதுதான் தேவனுடைய அல்டிமேட் பர்பஸ். வேதத்தில் யாரெல்லாம் தேவன் சூஸ் பண்ணுறாரோ அவருடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன தெரியுமா? கடவுளோட, அதாவது கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார்ப்பா. அவர் வந்து இந்த உலகத்தில் மறிக்க போகிறாரு உன்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக. அதுக்கு நம்ம என்ன அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கருவியாக, உங்களை வந்து ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறாரு. அதில் அந்த ஒரு பெரிய பிளானுக்கு உங்களை ஒரு ஸ்மால் பார்ட்டாக என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறாரு. இந்த பெரிய மீட்பின்
திட்டத்துக்கு நீங்கள் ஒரு சிறிய பகுதியாக பயன்படுகிறீர்கள். அதுக்காக தான் தேவன் ஆபிரகாமே அழைத்தார், ஆபிரகாமே தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலர்களே தெரிந்து கொண்டார். பாருங்கள், இப்போ பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ மிகுந்த கிருபை உள்ள தேவன், எவ்வளவு நோக்கத்தோடு நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்துட்டு சும்மா அவனை போயிடல. பாருங்கள், தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது, அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றியிருக்கிறாரு. தேவன் அன்று ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தனால தான் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள், இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுத்ததுனால தான் தாவீது வந்தார், தாவீதையும் தேர்ந்தெடுத்தார், தாவீதை தேர்ந்தெடுத்ததுனால தான் தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இந்த மொத்த உலகத்துக்குமே மனு வர்க்கத்துக்குமே பாவ நிவாரணம் செலுத்தப்பட்டது, பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த மனு வர்க்கத்துக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. தேவன் இவங்களுடைய அடையாளத்தை மாற்றிருக்கிறார், இஸ்ரவேலர்களுடைய அடையாளத்தையும் மாற்றிருக்கிறார். நான் சொன்னேன்ல, யாரெல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுடைய முந்தின அடையாளத்தை விட அவங்களுடைய பிந்தின அடையாளம் வேறு மாதிரி இருக்கும், மேன்மை உள்ளதாக இருக்கும், உயர்த்தப்பட்டதாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், இப்போ இஸ்ரவேலர்களுடைய அடையாளம் பாருங்கள். முன்னாடி தேவன் இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்டவங்க இவங்க? அடிமைகள், சிறிய ஜனங்கள், பலவீனமானவர்கள், எப்படிப்பட்டவங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், பரதேசிகள். ஆனால் இப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய தேசமாக மாறி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய தேசமாக மாறி இருக்கிறாங்க. ஒரு போரையே இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. அவ்வளோ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவ்வளோ பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, டெக்னாலஜியில் அவ்வளோ ஜீனியஸாக இருக்கிறாங்க. பாருங்கள், இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்தெடுத்து இவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள், எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கிருபையுள்ள தேவன் பாருங்கள். தகுதியற்றவர்களை இவங்க இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, ஆனாலுமே தேவன் இவர்களை தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. என்ன படுத்திருக்கிறாரு? தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமுக்கும் தகுதி இல்லை, இஸ்ரவேலர்களுக்கும் தகுதி இல்லை, தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. ஆனால் தேவன் இவர்கள் மேல் மிகுந்த கிருபையாக இருந்தபடியால் இவர்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். பாருங்க, தேவன் தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எப்பவுமே யாரை தேர்ந்தெடுக்கிறதுல? தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா பண்ணுறாரு? தாம் தேர்ந்தெடுத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். என்ன பண்ணுறாரு? தாம் தேர்ந்தெடுத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எதுக்கு இது பண்ணுறாரு? முதல் ரீசன், நம்மளை நேசிக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார், அதனால தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மளை நேசிக்கல அப்படின்னா அவர் நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மை நேசித்திருக்கிறார், அதனால தான் தேர்ந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், தேவன் என்னை தேர்ந்தெடுக்கிறாரு, நான் அந்தளவுக்கு தகுதியா அப்படின்னு கேட்டால் தகுதி இல்லை தான். ஆனால் தேவன் உங்களை சாதாரணமாக தேர்ந்தெடுக்கலை, கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி தேர்ந்தெடுத்திருக்கார் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் தேவனால் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்க. எபேசியர் 1:4 எடுத்து வாசிங்களா? தேவன் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்றது அங்கே சொல்லப்படுது. எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? நான் 1:4 எபேசியர். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, எப்படி தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி நம்ம அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மாறுறோம் அப்படின்னா, இதை யார் நம்புகிறாங்களோ அவங்க அப்படி மாறுவாங்க. கிறிஸ்துவை யார் நம்புகிறாங்களோ கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க எல்லாருமே தேவனா கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ பாருங்கள், ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். எதன்படி? மிகுந்த கிருபையின்படி. ஆபிரகாமுக்கு தகுதி இல்லை. இஸ்ரவேலர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவங்களுடைய தகுதியின்படியா? இல்லை. அவங்க சகல ஜனங்களும் கொஞ்சமாக இருந்தாங்க, ஆனாலுமே தேவன் தம்முடைய கிருபையின்படியும் அன்பின்படியும் அவர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நம்மளும் தேவனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய தகுதியை இழந்து நின்றுட்டு இருந்தோம். ஆனால் என்றைக்கு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்தாரோ அன்றைக்கு தேவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டோம், தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டுவிட்டோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்ததன் மூலம் இன்றைக்கு நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அந்த தகுதியை கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். எவ்வளோ பெரிய காரியத்தை கிறிஸ்து செய்திருக்கிறார் இல்லையா?
எவ்வளோ பெரிய விஷயங்களை, எவ்வளோ பெரிய மகத்தான விஷயங்களை தேவன் செய்திருக்கிறார் பாருங்கள். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுனால தான் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அந்த தகுதியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. மத்தேயு 27:46 வாசிப்போமே. மத்தேயு 27:46 வாசிப்போமே. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது நிறைய குட் ஃப்ரைடே சர்வீசஸில் பேசுவாங்க. இன்றைக்கி நான் இதை ஏன் எடுத்தேன், இன்றைக்கி நான் இதை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் அங்கே என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஏலி ஏலி நாமா சபக்தானி. அதுக்கு என்ன அர்த்தம் போடுறாங்க அப்படின்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில் எப்போங்க தேவன் கைவிட்டார் அப்படின்னா, சிலுவையில் மொத்த பாவமும், மனு உலகத்தின் பாவம் மொத்தமும் யார் மேலே வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மேலே தேவன் சுமத்திட்டார், ஊற்றிட்டார். அந்த மொத்த கோபாக்கினையும் மொத்த பாவத்தையும் ஊற்றிட்டார் தேவன் மேலே. அதாவது இயேசு கிறிஸ்து மேலே முழு பாவமும் இருக்கிறதுனால தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு. இந்த பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. அதனால் அந்த கிறிஸ்துவை அப்படி பார்க்கறத அப்படியே மறைச்சிக்கிட்டார் பாருங்க. ஏன்னா கிறிஸ்துவ மேலே இப்போ பாவம் இருக்கிறது. அதனால் எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? கைவிடப்பட்ட நிலை, தேவனால் கைவிடப்பட்ட நிலை. இன்றைக்கி பாவம் செய்திருக்கிற, பாவத்தினால அவஸ்தைப்படுற, பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நிலை என்ன தெரியுமா? தேவனால் கைவிடப்பட்ட நிலை. ஆனால் இந்த நிலைமையை உங்களுக்காக தேவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் தேவனால் கைவிடப்பட்டதுனால தேவன் இப்போ உங்கள் கரத்தை பிடித்துக்கிட்டார். அவர் தேவனால் புறக்கணிக்கப்பட்டதுனால தேவன் இப்போது உங்கள் கரத்தை பிடிச்சு உங்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை அவர் கைவிட்டது நிமித்தமாக, கிறிஸ்து அந்த கேடு அடைந்ததன் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவ மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவ மூலமாக தேவனுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் எபேசியர் 1:4 சொல்லப்படுகிறது. உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, நம்ம இப்படி தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம், இப்படி தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம், இப்படி தான் தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதத்தில் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாக தேவனை பின்பற்றுவர்களாக இருந்தாங்க. தேவனை பின்பற்றுகிறது என்னது? அவர் சொல்கிறத கேட்டு அப்படி செய்கிறது, சொல்கிறத கேட்டு அப்படியே செய்கிறது. ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் தேவன் சொல்வதையெல்லாம் செய்தான், விசுவாசித்தார். தேவன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணார். இஸ்ரவேலரை தேர்ந்தெடுத்தார், இஸ்ரவேலர்களும் அதே பண்ணாங்க. அப்போது தேவன் நம்மை கிறிஸ்துவ மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை கிறிஸ்துவ மூலமாக தேர்ந்தெடுத்தது மூலமாகவே நாம் தேவனை பின்பற்றுவர்களாகவே மாறிவிட்டோம். தேவனை பின்பற்றுவர்களாக மாறிவிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தேவன் என்ன சொல்கிறாரோ, தேவன் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரோ, தேவன் என்ன பேசுகிறாரோ அதை தான் என்ன பண்ணணும்? நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை தான் என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். இன்றைக்கி தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொல்கிறாரு. இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முதல்ல நம்பணும்னு சொல்கிறாரு. முதல்ல நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்றதை நம்பணும். பாருங்கள், கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்களாக மாறிவிட்டார்கள். கிறிஸ்துவை நம்புவதற்கு முன்பாக நம்ம யாருக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம்? அதாவது அப்படின்னா நம்ம இந்த பாவமான வாழ்க்கைக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், பாவமான சாபமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் என்னைக்கு கிறிஸ்து நமக்காக நம்முடைய இடத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக மரித்தாரோ அன்றைக்கே அவர் மூலமாய் நாம் தேவனுடையவர்களாக மாறிட்டோம், நாம் அவருடையவர்களாக மாறிட்டோம், அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறிட்டோம், அவரை பின்பற்றுகிறவர்களாகவே என்ன பண்ணிட்டோம்? மாறிட்டோம். எனவே தேவன் நம்மை இப்படி தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவ மூலமாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கி ஒரு நாள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் தேவன் என்ன தேர்ந்தெடுத்தார்? நான் ஒரு தோல்வி அடைந்த ஆள், நான் ஒரு ஃபெயிலியரு, நான் ரொம்ப பலவீனமான ஆள், நான் ரொம்ப ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது, நான் தேவனுக்கு என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன், என்னையே தேவன் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்க, தேவன் தகுதியை பார்த்து தேர்ந்தெடுக்கிறவர் கிடையாது. அவர் தம்முடைய அன்பினால் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஏன் ஆபிரகாமை தேவன் அன்பு கூர்ந்தார்?
ஆபிரகாம் மேல் கிருபையாக இருந்தார். இஸ்ரவேலர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்? இஸ்ரவேலர்களை தேவன் அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேலர் மேல் தேவன் கிருபையாக இருந்தார். இந்த உலகத்தில் ஒருத்தவங்களை யாராவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த உலகம் என்ன தெரியுமா எதிர்பார்க்குது? திறமையை, தாளந்த, ஸ்கில்ஸை, எபிலிட்டியை, ஆற்றலை, இது எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும். யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க. அப்புறம் நான் ஏன் உங்களை ஹையர் பண்ணணும், உங்கள்கிட்ட அப்படி என்னங்க ஸ்பெஷலாக இருக்குது, உங்கள்கிட்ட என்ன தாளந்து இருக்குது, உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, உங்களால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் கேட்பாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க? உன்னை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய தகுதியை நீயே சொல்லு. நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும் நீயே சொல்லு, உனக்கு தகுதி இருக்கா நீயே சொல்லிடு அப்படின்றாங்க. ஆனால் தேவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, தகுதி இல்லையா பரவாயில்ல நான் தகுதிப்படுத்துகிறேன், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு அழைக்கிறார், அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, தேவன் ஒரு விசுவாசியை இயேசுவின் வழியாகவே பார்க்கிறார், கிறிஸ்துவின் வழியாகவே பார்க்குறார், கிறிஸ்துவின் மூலமாகவே பார்க்குறார். தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது, அதாவது நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் குறைகளை பார்க்கல, நீங்கள் இணைந்துள்ள அவருடைய குமாரரின் நிறைவையே பார்க்குறார். ஒருவேளை உங்ககிட்ட நிறைய குறைவு இருக்கலாம், உங்ககிட்ட தகுதி இல்லாமல் இருக்கலாம், தேவன் உங்களை தேர்ந்தெடுப்பதுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நல்ல பேசக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், நல்ல பாடக்கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஓப்பனாக பேசக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உங்களுடைய தகுதிகளை பார்த்து இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியும் அதை பார்த்து கிடையாது. நீங்கள் யாருக்குள்ளே இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ கிறிஸ்துவை பார்க்குறாரு. கிறிஸ்து நிறைவுள்ளவராக பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, கிறிஸ்து மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவ மூலமாக தேவன் தேர்ந்தெடுக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவாருங்க? என்ன பாப்பா தெரியுமாங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய பூரணமெல்லாம் உங்களுக்கு உரியது, உங்களுக்கு சொந்தமானது. ஒருவேளை நீங்கள் தகுதியற்றவர்களாகவே இருந்தாலும் கிறிஸ்து மூலமாக நீங்கள் தகுதியாக்கப்படுவீர்கள். இதுதான் தேவன் தேர்ந்தெடுத்தவர்களை தகுதியாக்குகிற காரியம். நான் சொன்னல, தேவன் தகுதியை உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, மாறாக தகுதிப்படுத்துகிறார், தேர்ந்தெடுத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். அதுக்கு தான் அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் தேவனால் என்ன பண்ணப்பட்டவன்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். தகுதி இருக்குதோ இல்லையோ, கிறிஸ்து மூலமாக தான் அந்த தகுதி அவருக்கு வருது. கிறிஸ்து தகுதியை கொடுத்துருவார், கிறிஸ்து மூலமாக அந்த தகுதி போயிடும், தேவன் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி வந்துடும். அப்போது உங்களுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ, தேவன் உங்களை தெரிந்தெடுத்துருக்கார். ஒருவேளை நீங்கள் ஃபெயிலியராக இருக்கலாம், ஆனால் ஜீசஸ் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள். அதனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அவர் சக்ஸஸ் அப்படின்றதுனால அவர் மூலமாக தேவன் உங்களை தேர்ந்தெடுப்பார். ஒருவேளை நீங்கள் பேசக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்கில்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப திறமை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பதிலாக கிறிஸ்துவை பார்க்குறார். கிறிஸ்து எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டான ஆளாக இருக்கிறாரு. அதனால் கிறிஸ்து மூலமாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு கேட்டால், உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. ஏன்னா ஆபிரகாமுடைய வம்ச வழியில் கிறிஸ்துவை வர வைக்கணுன்றதுக்காக. இஸ்ரவேலர்களே அதே காரணத்துக்காக தான் தேவன் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? அவர்கிட்ட ஒரு பெரிய அல்டிமேட்டான ஒரு கோல் இருந்தது. ஆபிரகாமை சூஸ் பண்ணதுக்கு ஒரு அல்டிமேட் கோல் இருக்குது. என்னது? கிறிஸ்துவை அவருடைய சந்ததியில் பிறக்க வைக்கணும். தேவன் இஸ்ரவேலில் சூஸ் பண்ணதுக்கு ஒரு அல்டிமேட் கோல் இருக்குது. என்னது? கிறிஸ்துவை அவருடைய சந்ததியில் பிறக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு. நம்மளை செலக்ட் பண்ணதுக்கும் நம்மளை சூஸ் பண்ணதுக்கும் ஒரு கோல் இருக்குது. என்ன தெரியுமா? அதை நான் சொல்கிறேன் இருங்க. அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கு இல்லையா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் எதுக்கு இது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். என்ன அவருடைய புண்ணியம் அப்படின்னா, கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார், இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காகவும் உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், உங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அது மூலமாக பாவம் நிவாரண பலியாக அவர் மாறினார்.
அவர் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை, இந்த ஒரு பேசிக் மெசேஜை உலகெங்கும் போய் சொல்கிறதுக்கு தான், உலகெங்கும் அவரை அறியாதவர்களுக்கு போய் சொல்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையோ தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? கிறிஸ்துவை பிறக்க செய்கிறதுக்காக. இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்துக்க நோக்கம் கிறிஸ்து அவர்களுடைய வம்சத்திலே பிறக்க செய்வதற்காக. இப்போ கிறிஸ்து பிறந்துட்டாரு, வாழ்ந்துட்டாரு, நமக்காக மறித்து நம்முடைய பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தீட்டு மீட்பை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த மீட்பை பெற்றுக்கொண்டோன்ற அறியாமலேயே இருக்கிறாங்க. அந்த அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த காரியத்தை அறிவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், தாளந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவின் மூலமாக இந்த பர்பஸ்க்காக. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யோவான் 15:14 சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தார். தேவன் தான் உங்களை தேர்ந்தெடுத்தார், நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்கல. அங்கே ஆபிரகாமில் பார்த்தோம்ல, ஆபிரகாம் தேவனை தேடி போல, தேவன் தான் ஆபிரகாமை தேடி வந்தார். அதே போல் இஸ்ரவேலில் தேவனை தேடி போல, தேவன் தான் இஸ்ரவேலில் தேடி வந்தார். தேவன் தான் இஸ்ரவேலில் தேர்ந்தெடுக்கிறாரு. இது அதே போல் தேவன் உங்களை தேடி வந்தார், உங்களை சூஸ் பண்ணார். நீங்கள் தேவனை தேடி போல, தேவன் என்னை சூஸ் பண்ண நீங்கள் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் சில பேர்லாம் தகுதியே இல்லைன்னு உட்காந்துட்டீங்க. ஆனாலுமே தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தகுதிப்படுத்தி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, விஷயம் இந்த விஷயத்தை நம்பணும். தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்ற இந்த காரியத்தை நீங்கள் முழு மனசாக நம்பணும். பாருங்க, ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், ஆபிரகாம் தேவனை நம்பினார். அதுக்கப்புறமா தேவன் அவரை ஆசீர்வதித்தார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். தேவன் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார், இஸ்ரவேலர்கள் தேவனை நம்பினார்கள். தேவன் அவர்களை பெரிய தேசமாக இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். நீங்களும் நம்புங்க, அவரை நம்புங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இதே போல தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுது இல்லையா? உங்களை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் இருக்குது. என்னது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எப்படி தெரிந்து கொண்டார்? எபேசியர் 1:4 படி கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்போது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்பத நோக்கத்திற்காக தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்துள்ளார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேர்ந்தெடுத்தவரை நீங்கள் நம்பணும். தேர்ந்தெடுத்த கிறிஸ்துவை நீங்கள் நம்பணும். ஏன் நம்பணும்? ஏன்னா அவர் நம்பத்தக்கவர். யோவான் 3:16 சொல்லப்படுகிறது இல்லையா? அவரை நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். யார்? கிறிஸ்துவை நம்புகிற எவனும் கெட்டு போக மாட்டான். மற்றும் அப்போ அவன் ரோமர் 10:11 அப்புறம் ஏசாயா 28:16 அவரை விசுவாசிக்கிறவன் யார்? தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் எவனும் வெட்கப்படுவதில்லை. அப்போது தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தார். அதை நீங்கள் நம்பணும்னா உங்களை தேர்ந்தெடுத்தவரையே நீங்கள் நம்பணும். இந்த இயேசுவை நம்புங்க. இந்த தேசுவை நம்பி செயலில் ஈடுபடுங்க. நம்பிக்கைன்றது வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லை, அதை நம்முடைய செயலில் காட்ட வேண்டியது. டூ வாட் யூ பிலீவ். நீங்கள் நம்புவதை செய்யுங்கள், நீங்கள் விசுவாசிப்பதை செய்யுங்கள். யாக்கோபு 2:17 சொல்லப்படுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போனா உங்கள் விசுவாசம் செத்ததாக இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்கள் விசுவாசத்தை செயலில் காட்டுங்க. எப்படி பிரதர் நான் செயலில் காட்டுவேன்? என்னோடய விசுவாசத்தை எப்படி நான் செயலில் காட்டுறது அப்படின்னா, சிம்பிளாக நான் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயங்களை சொல்கிறேன். தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தார். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எதுக்கு தேர்ந்தெடுத்தார்ன்ற ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் நான் கொடுத்தேன். எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? அவருடைய புண்ணியங்களே அறிவிக்க முடியாது, அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய அறியாதவர்களுக்கு சொல்லும்படியாக தான் உங்களை தேர்ந்தெடுத்தார். எப்படிலாம் அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கலாம், எப்படிலாம் அவருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத நீங்கள் எந்தெந்த வழிகள்லாம் பாசிபிளான வேஸ்லலாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கலான்றத தேவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய நோக்கத்தை பின்தொடருங்க. தேவன் உங்களுடைய தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கத்தை பின்தொடருங்க. அந்த நோக்கத்தை பர்சீவ் பண்ணுங்க, அப்படியே பற்றி கொள்ளுங்க.
தினமும் தேவனிடத்தில் கேளுங்க. இன்றைக்கி எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை நான் இப்போ ஜனங்களுக்கு சொல்லணும்னு ஓகே தெரியும். இந்த நாளில் என்னை எதற்கு தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய சுவிசேஷத்தை உங்களுடைய அறியாதவர்களுக்கு அறிவிக்கும்படிக்க தான் எனக்கு தெரிந்து கொண்டீங்கன்னு தெரியும். ஆனால் அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அது எந்த விதத்தில் செய்யணும் அப்படின்றத தேவனை நீங்கள் எனக்கு போதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு பதிலளிப்பார். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனிடம் கேட்டு வேதத்திலிருந்து பதிலை தேடுங்க. கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவங்களுடைய தகுதியினால் அல்ல, திறமையினால் அல்ல, எபிலிட்டினால் அல்ல, தாளதுங்களால் அல்ல, ஸ்கில்னால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் அன்பினாலுமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தாருன்னா உங்களை அடையாளத்தையும் சேர்த்து மாற்றுறாரு. இதுக்கு முன்னாடி தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அடையாளம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இப்போ உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களை இந்த அடையாளத்தை வச்சு தான், தேவன் கொடுக்க போகிற இந்த புதிய அடையாளத்தை வைத்து தான் உங்களை பேச போகிறாங்க. இன்றைக்கி நம்ம அபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம இஸ்ரவேலர்களே பலமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா? டெக்னாலஜியில் வளர்ந்துட்டாங்க, எல்லாத்துலேயும் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிகிட்ருக்கோம் இல்லையா? அதே போல் நாளைய தலைமுறைகள் உங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் புதிய அடையாளத்திலே, தேவன் உங்களை மாற்றக்கூடிய புதிய அடையாளத்திலே வைத்து உங்களை பேசுவார்கள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்ந்தெடுத்தவரை, தேவனை நம்ப வேண்டும். நம்பி உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அவரிடத்தில் கேட்டு தொடர்ந்து போங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காரியங்களை அடுத்தடுத்த வாரங்களில் தியானிப்போம்.